தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். காப்பீடு துறையிலிருந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி இங்கே கொடுக்க முடியாத நிறைய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லி பேசிஸில் கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு யூனிட்டு. இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வேக்கன்சி நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 100 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மே அல்லது ஜூன் மந்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அவங்க ஒவ்வொரு டிசிப்ளினாக போஸ்டிங்ஸை பிரிச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் 20 வேக்கன்சி, அக்யூட்டேரியலில் 5 வேக்கன்சி, இன்ஜினியரிங்க்கு 15 வேக்கன்சி, இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டுக்கு 20 வேக்கன்சி, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 20 வேக்கன்சி, லீகலுக்கு 20 வேக்கன்சின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி. இப்போ இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு கீழே வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 35 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, டிஎன்டி இவங்க வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அப்ராக்சிமேட் சேலரி வந்து 85,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி. ஸோ இது வந்து கிராஸ் தான், இது வந்து உங்களுக்கு அப்படியே கையில் கிடைக்காது. உங்கள் கையில் கிட்டத்தட்ட ஒரு 67,000 மந்த்லி சேலரியாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிகாம் வந்து 60% முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா சிஏஓ, சிஎம்ஏஓ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இப்போது அக்யூட்டேரியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸ்லேயோ மேத்தமேட்டிக்ஸ்லேயோ அக்யூட்டேரியல் சயின்ஸ்லேயோ 55% முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லைனா மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கணும், பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அதிலே மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் நீங்கள் கிராஸ் மேஜர் பண்ணி நீங்கள் மாஸ்டர்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்லேயோ மேத்தமேட்டிக்ஸ்லேயோ இல்லை அக்யூட்டேரியல் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. அடுத்து இன்ஜினியரிங் ஐடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ பிடெக் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லையோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். நீங்களும் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லை இதே டிசிப்ளினில் நீங்கள் எம்இ எம்டெக் கிராஸ் மேஜரில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்சிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஜினியர்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எது எதுலன்னு பாருங்கள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர் இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டாக்டர்ஸை பொறுத்தளவுக்கு எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகலை பொறுத்தளவுக்கு லா டிகிரி ஒன்று எல்எல்பி இல்லை பிஎல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இப்போது ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்குது, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன்.in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு கீழே வரீங்கன்னா மட்டும் 250 ரூபா பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, எக்ஸாமினேஷன் இருக்குது இந்த போஸ்டிங்ஸ்க்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்த்துடலாம். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க ஆன்லைனில். இதை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங்கு, குவான்டிடியூட் ஆப்டிடியூட்லேருந்து டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. இங்கிலீஷில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு 200 மார்க்குக்கு ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டோட்டலாக 2.5 hours டைம் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது
ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, உங்களோட மேஜர்லேருந்து எல்லாத்துலேருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2.5 hours இது நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதிக்கணும். இதை ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி யார் கிளியர் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ ஒன்று இருக்கும். அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடத்துல சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயின்ஸை பொறுத்தளவுக்கு சென்னை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 2 இடத்துல நீங்கள் எக்ஸாமினேஷனை டைரெக்டாக எழுதி போஸ்டிங்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.